Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜவ்வரிசி வச்சு பாசி பருப்பும் கூட போட்டு நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான பாயாசம் எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாமே நீங்க இந்த பாயாசம் வந்து வீட்ல ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணி முடிக்க முடியும். இப்போ இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இது வந்து மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க நைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம ஊற விடணும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் கடாய் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு சேர்த்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ நல்லா ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாசி பருப்பு வறுத்து பாயாசம் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ வந்து நல்லா வந்து இந்த நெய் கூட நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். பாசிப்பருப்பு வேகிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்காது. இந்த டைமில் நம்ம ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா ஊற வச்சது கொஞ்சம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ பாசிப்பருப்பும் ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து குக் ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசி அதையும் இதுக்குள்ளே போட்டு நம்ம வேக விடணும். இந்த மாதிரி ஜவ்வரிசி ஊற வச்சு நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதாவது அதோட ஒயிட் கலர்லேருந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறிடும். இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா சுகர் போட்டு கூட நீங்கள் வந்து இந்த பாயசம் ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசிக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா வெந்து வரணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடான தண்ணியாகவே சேருங்க. அப்படியே பச்சை தண்ணியெல்லாம் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் நான் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது ஏலக்காவில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக மட்டும் குறப்பாக அரைச்சிட்டு அந்த பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி கொஞ்சம் வார்மான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சூடு பண்ண தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடலாம். அந்த டைமில் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். என்கிட்ட பாதாமும் முந்திரியும் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி அப்புறமா கிஸ்மிஸ் பழம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடணும். கலர் வந்து பார்த்திங்கன்னா லேசான ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்தெடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு நம்ம பாயாசம் பார்த்துடலாம். இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜவ்வரிசி எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக விடணும். இல்லைன்னா அடி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லேசாக கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விடணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தான் நம்ம பால் சேர்க்கணும். இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ கடைசியாக நம்ம வறுத்தெடுத்துருந்தோம்ல அந்த பாதாம் முந்திரி இது வந்து நெய்யோட கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கடைசியாக போடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துடலாம். சூடு ரொம்ப அதிகமாக கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் சேருங்க. பால் வந்து 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா காய வச்சுருந்த பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கோகோனட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இது கூட 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாயாசம் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயாசம் பொறுத்தவரை. நம்ம அதுவும் நாட்டு சர்க்கரையில் தான் பண்ணியிருக்கோம். வெல்லத்தில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.